ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்த ஒரு சின்ன உணவகத்துக்கு வந்திருக்கேன் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஜெயின் முறைப்படி தயாரிக்கிறாங்க. பூண்டு வெங்காயம் எதுவும் கிடையாது, பியூர் சைவம். காலையில் டிஃபன் இருக்கும், இட்லி வடை இருக்கும், மத்தியானம் வெரைட்டி ரைஸ் கூட பண்ணுறாங்களாம். இப்போதைக்கு சாயந்தரத்துக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த கேஸ் இஷ்யூஸ் இருக்கிறனால சாயந்தரத்துக்கு இப்போ எதுவும் இல்லை. பட் அதர்வைஸ் காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10:30 மணி முடியும் இருக்கும். மத்தியானம் வெரைட்டி ரைஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு சின்ன கடை தாங்க இது. நம்ம புண்ணியக்கோடி ரோடு, ஆரஸ்புரம் புண்ணியக்கோடி ரோடு இருக்குது. சின்ன கடை தான். ஆனால் என்ன சொல்கிறதுனா இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆமாங்க, நான் வந்திருக்க இடம் சரவணன் டிஃபன் ஹவுஸ். இங்கே காசி இட்லி ஷாப்புன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஐட்டம்ஸ்லாம் வாங்கி எப்படி பார்த்து நம்ம ரிவ்யூ சொல்லலாம். ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. உங்கள் பேர்? என் பேர் காசிங்க. காசி 86 இந்த வேலை டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஒரு இப்போ 1986 ஆமாம். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டாப் வச்சுருந்தேன். ஒரு 7 மந்த் ஆச்சு இந்த படம் சரி சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் ஜெயின் தான். வடை, போண்டா, பஜ்ஜி. மதியம் தக்காளி, தயிர், லெமன் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறோம். மறுபடியும் இந்த ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்பான்சர் கொடுப்பாங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்களே, அது ரெகுலராக நம்மகிட்ட ஒரு ஆர்டர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த சுகாதாரமான நாங்கள் ஃபேமிலி தான். பியூர் ஜெயின் தான். பியூர் ஜெயின்னா என்னென்ன நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க? இஞ்சி, பூண்டு, பூமிக்கு அடியில் விளையிற பொருள் இதில் நாங்கள் யூஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். பட் தமிழ் வேற சாப்பிட்றதுக்கு ஆனியன் யூஸ் பண்ணுவோம். அது தனியாக இருக்குது. அதாவது இதுக்குள்ள வராது, தனியாக ஒரு பாத்திரத்தில் இருக்கும். அது கேட்டால் மட்டும்தான் கொடுப்போம். கேட்டால் மட்டும் கொடுப்போம். கேட்கலன்னா அவங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு? ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 11 வரையும் டிஃபன் இருக்கும். சரி. அப்புறம் 12:30 தக்காளி, தயிர், லெமன், வெரைட்டி மில்ஸ் இருக்கும். ஈவினிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 மந்தாக இந்த கேஸ் ப்ராப்ளத்தினால பண்ணலாம். அதுக்கு நார்மலான பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ மதியானம் வெரைட்டி ரைஸ்லேயும் அதுலேயும் அதில் அது சேர்ப்பாங்க சார். அது அவங்க ஆர்டர் கொடுத்தா மட்டும் சேர்க்க மாட்டோம். மித்தபடி இதில் ஆனியன் சேர்ப்போம். ஆனியன் சேர்ப்போம். ஆமாம், வேணுங்க அது. ஆமாம், அது சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபன் இப்போ இட்லி இருக்குது. எவ்வளோ ரேட்டுன்னா? 15 ரூபாய்ங்கண்ணா ஒரு இட்லி. ஆமாம். வடையில் வடை 10 ரூபா தான். 10 ரூபா. பொங்கல் அது எல்லாமே 50 ரூபா. சேவை, பொங்கல், இந்த பொங்கல் இருக்கா இன்னைக்கு? பொங்கல் இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிரும், ரெடி ஆயிரும். சரி சரி. மற்றபடி எனக்கு ஒரு 4-5 நண்பர் இருக்காங்க ஸ்பான்சர் வாங்குறவங்க. அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்குது. அது போக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஒரு 20 இயர்ஸாக எங்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால்
பிரிக்க முடியாத நட்பு இது. சரி சரி. மதியானம் வெரைட்டி ரைஸ்லாம் அந்த ரேட்லாம் அது 40 ருபீஸ் தான். 40 rupees. ஆமாம், ஒரு ஒரு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றது கரெக்டாக ஒரு வடையும் ஒரு சாப்பாடுன்னா ஒரு நார்மலாக நீங்கள் சாப்பிட்றீங்களா, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பட் 101 வந்து சுகாதாரம், சரி. அதுதான் பேணி காக்கணும். அதனால் என்னுடைய சரி. நண்பர். ஓகே. ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் பேர் சார்? என் பேர் கோபி. நீங்களும் ரொம்ப வருஷமாக இவர் கூட பயணிச்சுட்டு கூட இருக்கீங்க. வந்துட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலாக ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு வயிற்று ட்ரபிள் எல்லாம் பண்ணாது. ஆமாம், நல்லா இருக்கும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு? ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே சார். நல்லா. ஆமாம், உங்களுக்கு இதுதான் specific-ஆ நல்லா, இதுதான் அப்படியே நல்லா இது. எல்லாமே சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் actually. ஏன்னா நம்ம மித்த கிடைக்கிறதுக்கு வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன எப்படி சேர்த்துவாங்க தெரியல. நம்ம இங்கே ரெகுலராக வர்றதுனால நம்பி சாப்பிடலாம். நம்பி சாப்பிடலாம். ஆமாம், நம்ம மித்த இதில் வந்து எப்படி கலப்பாங்க, இது கலப்படம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் ரெகுலராக எல்லாமே பார்க்குறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு இவரு கூட போயிருக்கேன் நான். எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. வடையிலேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இட்லி, பொங்கல், சேவை, அது எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம். சரி சார். ஓகே, தேங்க்யூ. சார் உங்கள் பேர் சார்? நம்ம பேர் பரத். ஓகே. எவ்வளோ வருஷமா ரெகுலர் கஸ்டமர்? ரெகுலர் கஸ்டமர். எவ்வளோ வருஷமா வந்து சாப்பிட்றீங்க? இருக்கும், ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷமா சாப்பிட்றீங்க. ஓகே. எப்படி இருக்கு காலையில் சாப்பாடு? இட்லி மட்டும் சாப்பிடுவேன் காத்தால. ரொம்ப இஷ்டமா? மத்தியானம் ரைஸ் சாப்பிடுவேன். சரி. எது உங்களுக்கு இஷ்டமான ரைஸ் மதியானம் சாப்பிட்றதுன்னா? எது அவைலபிள், லெமன் ரைஸா, தக்காளி ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கு எதுவும் கெடுதல் எதுவும் இல்லை உங்களுக்கு? நல்லா ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா இருக்கும். வேற என்ன வெரைட்டிஸ் பிடிக்கும் உங்களுக்கு? வேற என்னென்ன சாதம் பிடிக்கும்? காலையில் டிஃபனில் என்னென்ன பிடிக்கும்? வெறும் இட்லி தான். மார்னிங் இட்லி, மத்தியானம் ரைஸ். ஓகே. சரி, ரொம்ப நன்றி. சுப்பிரமணியன் கே. ஓகே. ஆட்டோ டிரைவர். அவர் ரொம்ப வருஷமாக நமக்கு பழக்கம். ரெகுலராக டெய்லி வர மாட்டேன். வீட்டில் ஆள் வேணும், இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வீட்டில் நம்ம வீடு பக்கத்தில் தான். ஓகே. வீட்டில் பேரண்ட்ஸ் தான், இங்கே தான், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேன். என்ன சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. சுத்தமாக இருக்கும். ஓகே. சுகாதார முறைப்படி க்ளீனாக வச்சுருப்போம். சரி. அதே மாதிரி நம்ம ஆளெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களே தான் செய்வோம். சரி. தேங்க்யூ. எவ்வளோ வருஷமாக சாப்பிட்றீங்க? நான் ஒரு 8 வருஷம் இருக்கு. என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க? என்ன சாதம், என்ன வெரைட்டி ரைஸ்? வெரைட்டி ரைஸ் இல்லை, இட்லி, வடை, சேவை. மத்தியானத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yeah. So your name? What is the name? Rishabh. And which food you like most here? Here I like vada. Vada. Okay. Vada was very crispy. Very crispy. Okay. And you people regularly come over here for? No. breakfast? I just came here for vacation Is to it my okay? uncle's place. Okay. And what you are studying? I'm studying in 10th standard 10th right now. standard. In In school. Coimbatore or? No, in Gujarat. Gujarat. Surat. Okay, you are from Gujarat. Yes. Okay. Very good. And this is the first time you are coming here? Yes, this is the first time. And how do you feel? It's a really new environment. Okay. Change from Surat. Achha, I feel different fresh, environment. yes. Okay. I mean, food-wise, like, how do you feel? It is Sorry? tasty, crispy. Food is good, like really authentic. Mm-hmm. Cannot get in Surat. That's why. So there you won't get vada and all. We get vadas, but here it's The- special something. The way of making is special here, Yes. right? Different compared to any other place. Okay. How about you? Sorry? How about you? I mean, what is your name and what you are doing? Palak Jain. Okay. You are also from Gujarat? Yes. Okay. And you are the first time you are coming here? Yes. How do you feel? I mean, Amazing. amazing. Okay. That's the only word. Okay. Very nice. So there you won't get idli, vadas. Is that the way I can assume, or? No, we get the idli vada, but here it is very special, authentic. Okay. Yeah. And the way of making is different. Yeah, here, very right? different. Yeah. Because I stayed in Delhi for some time, but I Okay. can feel that because here Yeah, the way of making is different, there it is different. Anyway, good. And you are studying? You are also studying? Yes. Okay, very good. Nice. How about you? My name is Harshit, and I live in Coimbatore, and I'm Okay. like used to the South Indian food. Okay. But this place has got an
got my vibe because this is like in price wise and also taste wise, it's better for people, and Okay. they give it in a very authentic way. The banana leaf they serve it in that is a traditional thing they have it No, still now. generally most of the Tamil Nadu hotels you can feel that banana leaf, Yeah, but but the way of making is yeah. different. Right? Even I had they, some. they also present it in a better way, Hmm. and like the owner is also not compromising. He just gives it with his open Quality heart. and nice. Thank you. வந்து நேசி தொழிலாக மதியம் அப்போ வந்து கடவுள் நமக்கு எல்லா கருணையும் வீடு தேடி வந்து கண்டிப்பா நல்ல முன்னால் வர சந்ததியை வந்து சுத்தா மதித்து வேலை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த தொழிலில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எங்கே போனீங்கனாலும் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும். நான் இங்கேருந்து காஷ்மீர் போனாலும் கூட நான் இட்லி விற்றுருவேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. எனக்கு யூஎஸ்ஏல வந்து இப்போ ஒரு வேக்கன்ட் வந்திருக்கு. என்னால் போக முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கேன். இல்லைனா நண்பர் வந்து அழைச்சிட்டு போகிறதாக மேலே வந்து கன்ஃபார்ம் பண்ணார். இப்போ ரீசனாக இந்த ட்ரம் ப்ராப்ளம்னால போக முடியாமல் இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு 3 இயர்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. சரி இந்த ஏஜ்லேயும் என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு அதான் கான்ஃபிடென்ட்னு சொன்னேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே இருக்கக்கூடாது. வர்ற சந்ததிகள் எனக்கு பின்னால் வர்ற இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க நீட்டாக தொழில் சாப்பிட்ற ஃபுட்டு கெமிக்கல் இல்லாத உணவை எல்லாத்துக்கும் பாருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமர் கொடுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் கையே விட மாட்டார். என் பேர் கிருஷிகா. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்? செகண்ட் போறேன். செகண்ட் போறியா? வெரி குட். நீ அம்மா தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவியா கூடயே? ஆமா. எப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவ? காலையிலே வந்துருவியா? ஆமா. சரி, உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? தாத்தா பாட்டி பண்ணது எல்லாமே பிடிக்குமா? இட்லி பிடிக்குமா இல்ல வடை பிடிக்குமா? எனக்கு இட்லி பிடிக்கும். இட்லி பிடிக்குமா? வெரி குட். நல்லா படிக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே கைஸ், நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம்னா ஒரு 2 இட்லி, அப்புறம் பொங்கல் இப்போ தான் சுட பண்ணியிருந்தாங்க, வெண்பொங்கல், அப்புறம் கொஞ்சம் லெமன் சேவை, சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பார். ஸோ இவங்க வந்து பியூர் ஜெயின் முறையில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் இருக்காது. பட் சில பேருக்கு கேட்கறதுனால, அதாவது இவரோட கைப்போக்கம் இட்லி பண்ணுறது அப்புறம் மற்ற ஃபுட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சில பேர் கேட்கறதுனால அவங்களுக்காக பண்ணுறாங்களாம். ஸோ வேணுங்கிறவங்க அது மட்டும் கேட்டு சாப்பிட்லாம். அப்புறம் ஈவன் இந்த ஐட்டம்ஸ் கூட அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இனிவே சூடு ஆகிறதுக்கு முன்னாடி இட்லி பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்ல சாஃப்டாக இருக்குங்க. நான் வேறு எங்கேயும் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் பார்த்ததில்லை. இதோட கைப்பக்குவம் இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறம் பொங்கல் பார்த்திங்கன்னா நல்ல கமகமான நெய் விட்டுருக்காங்க, நல்லா ஸ்மெல் வருது. அப்படியும் பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பு இல்லை, நல்லா அப்படியே ஒட்டிட்டு வருது. பொங்கலும் பார்க்க அப்படியே டெம்டிங்காக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் இது லெமன் சேவை பண்ணியிருக்காங்க, அதுவும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கடுகு, பருப்பு இருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டியிருக்காங்க, பார்க்க அருமையாக இருக்குது. வடை வரணும், வடை வரல. வடை வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் ஒரு பார்த்து சொல்லிடலாம். ஓகே, வடையும் வந்தாச்சு. நல்லா முறுன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவுட்டர் லேயர் எல்லாம் நல்ல ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் நல்ல முறுன்னு இருக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உள்ளுக்கு டெம்டிங்காக இருக்குது. நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு செம்மையாக பண்ணிக்கலாம். உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு லைட்டாக பொங்கல் எடுத்து நல்லா இருக்குது, நல்லா சுட இருக்குங்க. பொங்கல் நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு சட்னியில், தேங்காய் சட்னியில் கொஞ்சம் உரட்டிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஆனால் ஐ திங்க் அப்போவுமே எடுத்ததுனால பொங்கல் கொஞ்சம் குலையணும், கொஞ்சம் குலையணும். மேபி அவங்க அவசரத்தில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் பொங்கல் குழஞ்சானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நெய்யும் இல்லாமல் மீடியமாக பதமாக பண்ணியிருக்காங்க. அந்த வருடத்தில் ரியலி நைஸ். கொஞ்சம் வடையோடு சேர்த்து பொங்கலை உருட்டி ஒரு வாய் வைக்கலாம். எனக்கு வந்து எப்போதும் பொங்கல் நான் வெளியே சாப்பிட்டேன்னா பொங்கல் வடை மஸ்ட்டு எனக்கு. அது இல்லாமல் வெளியே சாப்பிட்ட திருப்தி இருக்காது. ஓகே சரி, பொங்கல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குழையணும். வடை அருமையாக இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு இட்லி நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா டீசன்ட் சைஸு சாஃப்டாக இருக்குது. இட்லியை சட்னியில் முக்கிட்டு, சட்னியும் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் மீடியம் ஸ்பைஸு தேவையான அளவு இருக்குது சட்னி கூட. ஸோ அது எதுவும் குறைய கண்டுபிடிக்க முடியாது. லெமன் சேவை வந்து ஐ திங்க் அப்பமே காலையிலே பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து பண்ணுறது இங்கே வந்து ஒன்லி இட்லியும் வடையும் மட்டும் தான் இங்கே பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் ஈவன் பொங்கல் கூட இங்கே வந்து தான் பண்ணுறாங்க. சேவை வந்து அங்கேயே பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இவங்களோட வந்து இந்த ஃபுட்டு வந்து வடை இதெல்லாம் வந்து அப்பப்போ மாறும். பூரி ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு வடையிலே வந்து இன்றைக்கி உளுந்த வடைன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுவாங்களாம். அப்புறம் சனிக்கிழமை வந்து பருப்பு வடை பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை திரும்பி அப்படி ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவர் வந்து இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு வந்து தள்ளுவண்டி கடை வச்சுருந்தார். அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு பாப்புலரு. ஓகே, நம்ம வந்து ஒரு லெமன் சேவையை லைட்டாக வாயில் போட்டு அதோட டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லாயிருக்கு. ஐ திங்க் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் லெமன் சேவையில். பட் நல்லாயிருக்கு. மற்றபடி லெமனோட எசன்ஸு நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாச்சி போட்டுருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தின்னு தோணுது எனக்கு. அதர்வைஸ் ஓகே, நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. சரி, நான் சாப்பிட்டுட்டு ஃபைனல் ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து சூப்பரான ஒரு ஜெயின் ஃபுட்டு சாப்பிட்டேன் காலையில். மனசு திருப்தியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா அருமையாக நீட்டாக. கடை சின்னது தான், ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரெகுலர் பீப்புள் வந்து சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் சில பேர்கிட்ட பேசினேன். எல்லாருமே ரொம்ப ரெகுலர் கஸ்டமர், அப்பப்போ வந்து சாப்பிட்றவங்க. என்னோடய ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரியலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. காலையில் ஒரு அருமையான ஒரு சைவ ஃபுட்டு சாப்பிட்ட மனசுக்கு திருப்தி. டேஸ்ட் எல்லாம் அமேசிங், எல்லாமே நல்லா இருக்குது. இட்லி நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குது. சட்னிலாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வடை நல்லா இருக்குது. லெமன் சேவை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்க சாப்பிடுங்க. காலையில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு, அமேசிங் ஃபுட்டு. பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட் வந்து எல்லாமே அமேசிங். நீட்னஸ், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, டேஸ்டி, அவரோட அன்பான பேச்சு, கனிவான உபசரிப்பு எல்லாமே அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இங்கே வந்து வாங்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இனிமேல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுபடியும் ஸ்டே சேஃப், ஸ்டே விஜில் அண்ட் ஜெய் ஹிந்த். டேக் கேர்.